சிவானி, நான் இன்னைக்கு ஏன் நீல ட்ரெஸ் போட்டு ஏன் என்ன விஷயம்? நீ கிருஷ்ண ஜெயந்தி, நான் கிருஷ்ணர்ல. சத்திய சோதனை. வணக்கம். 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 அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள். இனி அம்மா சுட்ட தோசை இல்ல, தோசை சுடும் ரோபோவை கண்டுபிடித்த பெங்களூர் இன்ஜினியர். அப்ப இனிமே தோசை அம்மா தோசை, ரோபோ சுட்டா தோசை, எனக்கு ஒண்ணு மகேஷுக்கு ஒண்ணு. அது போட்டு இட்லியை கண்டுபிடிச்சதாரு தமிழ்நாடு. தோசை கண்டுபிடிச்சதாரு, தோசை ஒளிச்சு வச்சுதாரு. அந்த காமெடி தோசையா தோசைன்னு கண்டுபிடிச்சது யாரு தெரியலையே. ஹிந்திக்காரன். எப்படி நீங்க கேட்கணும், எப்படி தோன்னானது ரெண்டு தோசையை ஊத்தும் போது சவுண்ட் வரும். ஆமா, தோசை ரெண்டு பக்கம் திருப்பி போடணும். தோசை தோசை அப்படி ஆயிடுச்சு. அதான் அப்படி இல்ல, ஆயிடுச்சு. தோனா ரெண்டு, சை அசை, தோ தோ அசை, ரெண்டு பக்கம் அசைன்னு அர்த்தம். அது தோசை வந்திருக்கு. குளச்சல் அருகே மதுவிற்ற முதியவர் கைது. அவர் என்ன பண்ணாருன்னா, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, அரசாங்கம் ஒரு நாள் லீவ் போட்டாங்க, அவர் தனியார் பண்ணாரு. அத குற்றம்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அரசுக்கு உதவி தானே பண்றாரு. மதுவை ஒழிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, நேத்து முந்தா நாள் ஒழிச்சு நேத்து கொடுத்துருக்காரு. இது எத்தனையும் கவர்மெண்ட் சொன்னதான் செஞ்சிருக்காரு. மது ஒழிச்சுதான் வச்சிருக்காரு. நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மரங்கள் கடத்தல் நடவடிக்கை எடுக்க பசனம் அமைப்பு கோரிக்கை. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நாங்க கை தட்டணும் இல்ல, அவங்களே உனக்காக கை தட்டுவாங்க. நன்றி. கஷ்டப்பட்டு வாசிக்கா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எது அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கிறதையா இல்ல அவன் படிச்சதையா? நாடு முழுவதும் சுதந்திர தின விழா உற்சாக கொண்டாட்டம். டெல்லியில் பிரதமர், சென்னையில் முதல்வர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை. நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் சென்னையில் காலமானார். முதல்வர் நேரில் அஞ்சலி. நேற்று ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரி மாவட்ட ஆட்சியருக்கு நல்ல ஆளுமை விருது கொடுத்திருக்காங்க. நம்ம கலெக்டர்களுக்கு ஏன் அந்த விருது கொடுத்திருக்காங்கன்னா, கண்ணாடி பாலம் திறந்து வைக்க அயராது உழைத்திருக்காங்க. கண்ணாடி பாலம் ஃபுல்லா கண்ணாடில இல்லையே, கண்ணுல கண்ணாடின்னு போடுற ஃபுல்லா கண்ணாடி வட்டமா இருக்கு. ஃப்ரேம் சேர்ந்து இருக்குல்ல, வெறும் கண்ணாடியை கண்ணுல வச்சா நிக்குமா? நிக்காதுல்ல. ஹியூமாயின் நினைவிடம் அருகே உள்ள தர்கா சுவர் இடிந்து 5 பேர் பலி. டெல்லியில் அதிர்ச்சி சம்பவம். ஐயோ பாவம். நேற்று பாளையங்கோட்டையில அரசு பேருந்து வேன் மோதல், ஓட்டுநர் உயிரிழப்பு, 14 பேர் பலத்த காயம். குமரியில் பஸ்ஸில் 2 பெண்களிடம் செயின் பறிப்பு, கூட்ட நெரிசலில் கைவரிசை. நாகர்கோவிலில் வீட்டில் பணம் திருட்டு. கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாது என்று கூறி முன்னாள் காதியை அருவாளால் வெட்டிய கொத்தனார். டக்குன்னு நீங்க தூத்துக்குடிக்காரன்னு கேட்டிருக்கணும். தூத்துக்குடிக்காரர் எத்தனை வாட்டி தான் கேக்குறது. அப்ப தக்கலக்காரர். இவரு தக்கலக்காரரு. ஆனா இவரு ஆளு வயசான பீஸா இருக்காரு. முன்னாள் காதலி. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம். கோவில் ராஜகோபுரத்தில் இருந்து தவறி விழுந்த சமூக ஆர்வலர் பலி. போயிட்டு சும்மா 4 கோஷம் போட்டு இறங்கணும்னு போனாரு. ஆனா அவருக்கு விதி என்ன ஆயிடுச்சு, மேல இருந்து கீழே வந்து சாகுற மாதிரி லேசா செழிப்பாயிடுச்சு. தூக்க மாத்திரை உணவில் கலந்து கொடுத்து கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவரை கொன்ற இளம்பெண். பரபரப்பு தகவல். ஆந்திர மாநிலம். மாப்பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா, அவ்வளவு ஜோடியா இருக்கும். இதை பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கு. பொறுக்கி மாதிரி தான் பிடிக்குமோ. நடுவானில் பறந்து கொண்டிருந்த பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. சென்னையில் அவசரமாக தரையிறக்கம். அதாவது எங்க பிளைட் ரிப்பேர் ஆனாலும் சென்னையில வந்து இறக்கிருங்க. அன்னைக்கு கேரளால இருந்து கிளம்புனதும் சென்னையில இருந்து இறக்குனாங்க. இதுவும் சென்னையில தான் இறக்கி இருக்காங்க. வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடியா வாங்க. சுதந்திர தின அணிவிப்பின் போது பள்ளி குழந்தைகள் 39 பேர் மயங்கி விழுந்தால் பரபரப்பு. கொல்கத்தால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீக்கிரம் வாங்கன்னு பள்ளியில பிள்ளைகளை கூட்டு வந்திருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். வெயில நிக்க வச்சாங்க. அந்த சீஃப் கெஸ்ட் வர கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். நிக்க பிள்ளைகளாட்டி மயங்கிட்டு. கை கால் முறிவுடன் பிறந்த குழந்தை இறப்பு. ஆசாரிபுரம் மருத்துவக் கல்லூரியில் உறவினர்கள் போராட்டம். மருத்துவர்கள் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மருத்துவர் பண்ண தப்பு. மருத்துவர்கள் என்னைக்குமே வேணும்னு ஒரு குழந்தைய கொல்ல மாட்டாங்க. பின்ன என்னன்னா, ஏதோ ஒரு சம்பவம் என்னவோ நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்தாலும் தவறு தான். இல்ல அந்த குழந்தை வயிற்றுலயே கை கால் உடஞ்சிருக்குன்னு அவங்க ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சா அந்த முறிவு இருக்குன்னு அவங்க ஏதோ இவங்க பண்ண தவறு தான், ஏதோ பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரி நண்பனை மதுபாட்டிலால் குத்திய வாலிபர் கைது. வன்முறை தூண்டும் மற்றும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை தடுக்க மெட்டா நிறுவனத்துக்கு கடிதம். நீங்க அருவாலாம் வச்சு நீங்க வீடியோ போட்டீங்கன்னு வீடியோ தூக்கிடுவாங்க. நாகர்கோவில் என்ஜினியர் வீட்டில் பணம் திருட்டு. கதவை உடைத்த மர்ம ஆசாமியில் கைவரிசை. நாகர்கோவில் பழைய ஆற்றில் பிணமாக மிதந்த பெண். ஓராண்டுக்கு பிறகு திரையில் மீண்டும் தோன்றிய நயன்தாரா. அரை மணி நேரமாக எங்கள் நடுவர் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர் நயன்தாராவை பார்த்தவுடன் என்று முடித்து விட்டார். சும்மா இருக்கப்பா, படிச்சது ஒரு நியூஸ், அது உங்களுக்கு பொறுக்கலையா? நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் கிரெயின் சரிந்து மின் கம்பி மீது விழுந்ததில்
3 தொழிலாளர்கள் பலி. மலப்புரம் அருகே காரை மறித்து மிரட்டி 2 கோடி கொள்ளை. திருவட்டார் அருகே ஓடும் பஸ்ஸில் முதலிடம் 3 பவுன் நகை அபேஸ். ஐயா, கேரளால ஒரு அரசு பஸ் கண்டக்டர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு லாட்டரி கடை போயிட்டு ஒரு 5 டிக்கெட் எடுத்து கொடுத்து, அண்ணே இந்த லாட்டரி டிக்கெட் 5 தனியா வைங்க, அப்புறமா பைசா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கொடுத்துட்டு போன டிக்கெட்ல ஒரு டிக்கெட் 5 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் பரிசு வந்துருக்கு. இப்ப நம்மளா இருந்தா நீ பைசா தரல இல்ல போயா, பைசா கொடுத்துருந்தா என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க. அங்க கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேற்கு வங்கத்தில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது பஸ் மோதி 10 பக்தர்கள் பலி. பீகாரை சேர்ந்தவர்கள். நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் ஓட விட்டு 48 வயசு ஆகுதான். அதனால கேக் வெட்டி உற்சாகமா கொண்டாடி இருக்காங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் எடுக்க போறீங்களா? இல்ல வேணா, எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுவோம், நீ செலவு பண்றதா ஏன் என்ன கொண்டாடுறது மேட்டர் இல்ல. இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டுல கல்யாணத்தோட ஒரு 4 கட்டு 2 எள்ளு 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சிருந்திருக்காரு. கை செலவுக்குன்னு வச்சிருக்காரு. சரி, கோயிலுக்கு போய் காருக்குள்ள வச்சுட்டு கோயிலுக்கு போய் அந்த மாப்பிள்ளை கார்ல இறங்கி கோயிலுக்கு போயிருக்காங்க. காருக்குள்ள இருந்திருக்கு பேக். வந்து பார்த்தா 3 கட்டு தான் இருக்கு. எத்தனை கட்டு காணல? 1 கட்டு மிஸ். எடுத்து 3 4 கட்டையும் சேர்த்துட்டு போண்டியதானே. அதுதான் வந்து அப்ப கூடவே இருக்கவன் தான் எடுத்திருக்கான். சரியா, அது ஒண்ணு. சரி, அந்த போய் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைகள் விட வந்திருக்காங்க. குழந்தைய கொண்டு வீட்டுல விட வந்திருக்காங்க. அப்ப இருந்த 3 கட்டுல 1 கட்டை காணுமா? இல்ல அந்த 1.5 லட்சம் அப்படியே செலவாகி போச்சு. அடுத்தால தம்பியா பிள்ளை என்ன பண்ணிருக்காங்க, கையில ஒரு செயின், ஒரு காப்பு, ஒரு மோதிரம் உண்டு அவனுக்கு. எல்லாம் சேர்த்து ஒரு 7 பவுன் போல வரும். எல்லாம் போட்டுதான்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலத்தி ஒரு சைட்ல வச்சுட்டு பெஞ்சு பாத்திரம் கழுவி இருக்கான். அவனுக்கு பாக்ஸ்ல தான் வச்சிருக்கான். பாக்ஸோட ஓட்டிட்டு போயிட்டாங்க. பாக்ஸோட. இந்த தம்பியா நம்மகிட்ட எல்லாம் பணம் கொடுத்தா இடுப்புலயே வச்சு தெரியும், நகையை கொடுத்தா நைட்டு தூங்குவ கூட கழட்ட மாட்டோம். நடந்திருக்கு எங்க ஊர்ல என் ஃப்ரெண்டு மணி. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு உண்மை. ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் வாழ்க்கை அளிக்கிறதுக்கு பாக்ஸோட எத்தனை பவுன் மொத்தம் இருக்கும்? 7.5 பவுன் இருக்கும். பார்வை குறைபாடு காரணமாக அவதி. வீட்டிலிருந்து மாயமான பெண் ஆற்றில் சடலமாக மீட்பு. நாகர்கோவில் பரிதாபம்.